ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர் சூழல் மண்டலத்தை உருவாக்குவதற்கான முக்கிய ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து. இரு நாடுகளுக்கு இடையே செமிகண்டக்டர் உற்பத்திக்கான திறன் மேம்பாடு, விநியோக சங்கிலி கட்டமைப்பை ஏற்படுத்த நடவடிக்கை. டிஜிட்டல் தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி, ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சிங்கப்பூர் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மோடி வாங் முன்னிலையில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் உடன்பாடு பரிமாற்றம். வளர்ந்து வரும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சிங்கப்பூர் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. இந்தியாவில் ஏராளமான சிங்கப்பூர்களை உருவாக்க விரும்புவதாகவும் பேச்சு. தமிழகத்தில் தொழிற்சாலை மற்றும் வளர்ச்சி மையத்தை தொடங்க டிரில்லியன்ட் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மதுரை ஆவின் நிர்வாக சீர்கேட்டை வீடியோவாக வெளியிட்ட ஊழியரை சஸ்பெண்ட் செய்தது கடும் அராஜகத்தின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தவறை சுட்டிக்காட்டிய நிறுவன ஊழியரை உடனடியாக மீண்டும் பணியமர்த்தவும், தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். பொருள்களுக்கான வரி கடந்த 5 ஆண்டுகளில் 1 விழுக்காடு கூட உயர்த்தப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. கொரோனா தாக்கம் தீவிரமாக இருந்தபோது கூட நாட்டில் எந்த வரியும் உயர்த்தப்படவில்லை என கருத்து. Not one rate was increased during these 5 years, last 5 years. Not one rate. Even then, the one line instruction from Prime Minister was, you shall not increase any rate. There was immense speculation everywhere. Oh, there's going to be a COVID tax. Oh, there's going to be a tax, COVID tax. Nothing happened. தன் மீதான விமர்சனங்கள் குறித்து தமக்கு கவலை இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. எந்த வேலையும் தாழ்வானது இல்லை, மக்களுக்கு சேவை செய்வதே தமது நோக்கம் என்றும் பேச்சு. ஊர்கா போட்டவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு தான் நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்களே, ஊர்கா போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டியில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துட்டு வந்து நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில். தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டம் சரியில்லை என சிலர் அவதூறும் புரளியும் கிளப்பி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. நாட்டிலேயே மிகச்சிறந்த கல்வி முறையான தமிழக பாடத்திட்டத்தில் பயின்றவர்கள் முன்னணி மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளாக உள்ளதாக பேச்சு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற, எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க. நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் தரம் குறைந்திருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சனம். மாணவர்கள் கஞ்சா மட்டுமில்லாமல் ஹெராயின், மெத்தம்ஃபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி உள்ளதாக கருத்து. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோயம்புத்தூரில் உள்ள பிராட்வே திரையரங்கில் தி கோட் படம் பார்த்த நடிகர் சிவகார்த்திகேயன். சென்னையில் படம் பார்த்த தி கோட் பட இயக்குநர் வெங்கட் பிரபு, நடிகைகள் மீனாட்சி சௌத்ரி, கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா மற்றும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. மதுரையில் தி கோட் பட வெளியீட்டை ஒட்டி நகரில் பைக்குகளில் கும்பலாக ஹாரன் அடித்துக் கொண்டு சென்ற விஜய் ரசிகர்கள். சில இடங்களில் சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வண்ண புகையையும் வெளியிட்டனர். திரைக்கு வந்த முதல் நாளே இணையத்தில் சட்டவிரோதமாக தி கோட் வெளியானதாக தகவல். சிறப்பு காட்சி உட்பட 2 காட்சிகள் மட்டுமே முடிந்த நிலையில் டெலிகிராம் பக்கத்தில் தி கோட் வெளியானதாக தகவல்.
அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் ரொம்ப சந்தோஷம்தான். செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் பதில். மீண்டும் அதிமுகவோடு ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இணக்கம் வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். சிதம்பரம் நடராஜர் கோவில் வரவு செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவில் பராமரிப்புக்கும் பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவும் என்ன வருவாய் ஆதாரம் உள்ளது என நீதிபதிகள் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 முக்கிய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோரின் சொத்துக்களை கணக்கெடுத்து பறிமுதல் செய்ய நடவடிக்கை என பேட்டி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடன் தொடர்புடையவர்களின் 55 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலம் யார் பெயரில் உள்ளது என உயர்நீதிமன்றம் கேள்வி. வருகிற 12ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு. இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்தர் ஜடேஜா பாஜகவில் இணைந்தார். ஜடேஜாவின் பாஜக உறுப்பினர் அட்டையை பகிர்ந்து அவரது மனைவியும் எம்எல்ஏவுமான ரிவாபா ஜடேஜா அறிவிப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.